ஹாய், இன்னைக்கு ஜூலை 4th எங்கே போகிறோன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு யூஎஸோட 250th இண்டிபெண்டன்ஸ் டே. ஃபுல் டே எங்களுக்கு செம்ம எங்கேஜாக போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் தான் இந்த ஃபேமிலி ஃபன் கிளப். வீட்டுக்கிட்டேயே ஒரு பார்க்கில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். பட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் சீக்கிரமே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிக்கெட்ஸை ஈவெண்ட் டே அன்றைக்கி இன் பர்சனில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்காக கொஞ்சம் ஏர்லியாக போய் எங்களோட டிக்கெட்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பார்க்குக்கு வந்தாச்சு, ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தாச்சு. இந்த மொத்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவுன்ஸ் ஹவுசஸ், நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் லேடி லிபர்ட்டி கூட வந்திருந்தாங்க. மொத்த டேவுமே வந்து நல்ல ஃபன் ஃபீல்டாக இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். பசங்க நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. செம்ம வெயில், அவ்வளோ ஒரு வெயில் கொளுத்துச்சு. ஆனாலும் பசங்க அதை பற்றி எதையுமே கவலைப்படல. ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் க்யூவில் நின்று தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கு அனுப்பும்போது ஒரு 4-5 பேர் அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து 2 to 3 minutes தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாருக்குமே சான்ஸ் கிடைக்குது. எல்லா குழந்தைங்களுமே விளையாட முடியுது. ஒரு ஆக்டிவிட்டி விடாமல் எல்லா ஆக்டிவிட்டியும் பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக தாங்க போச்சு. இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தது. பசங்க இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதாவது பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்து நிரப்பியிருந்தாங்க. லேடி லிபர்ட்டி பார்த்தீங்களா, ரொம்பவே அழகாக இருந்தாங்க. தூரத்துலேருந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்த உடனே அவங்க அதுக்கப்புறம் போஸ்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. போஸ்ட் கொடுத்துட்டு ஹாய்லாம் சொன்னாங்க, லவ் யூ சொன்னாங்க. நிஜமாவே இவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். நம்மளால் கொஞ்சம் நேரம் வெயிலில் வந்து இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு சாதாரணமாக நிற்கணும்னாலே கஷ்டம். பட் ஆனால் இவங்க இந்த செட்டப்பில் வந்து த்ரூ அவுட் த ஈவெண்ட் இருந்தது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பசங்க வந்து ராக் கிளைம்பிங் போயாச்சு. ஷித்து வந்து ஈஸி லெவல் எடுத்தான், தன்னு வந்து மீடியம் லெவல் எடுத்தா. ஷித்து ஏறுறேன்னு சொன்னப்போ கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா அவன் ஹைட்டுக்கு அவன் வெயிட்டுக்கெலாம் வந்து ஏற முடியுமான்னு. பட் அழகாக பெல்ட் எல்லாம் போட்டு செக்யூர் பண்ணி ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் பசங்களை ஏற விடுறாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் திணறினாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. பசங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ராக் கிளைம்பிங்லாம் நம்ம ஊரில் மாலில் ப்ளே ஜிம்லலாம் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஃபோமில் தானே இருக்கும். இங்கே வந்து பேப்பர் மெஷால் நல்லாவே ஒரு ஹார்ட் ராக் மாதிரி தான் செட் பண்ணியிருந்தாங்க. தரையும் கொஞ்சம் புல்லும் மண்ணுமா கொஞ்சம் ரஃபாக தான் இருந்தது. அதுக்கு தான் கீழே விழுந்து ஏதாவது சரைக்குமோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்தேன். பட் பசங்க பாதி தூரம் வரைக்கும் போனாங்க, சூப்பராகவே பண்ணாங்க. தன்னுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, பாதி வழி போயிட்டு திருப்பி கீழே இறங்கிட்டா. அவளை பார்த்த உடனே ஷித்துவும் கீழே இறங்கிட்டான். முழுசாக முடிச்சிருக்கலாம், அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். இட்ஸ் ஓகே. இந்த மொத்த ஈவெண்ட்லேயே இந்த ஒரு ஈவெண்ட் தான் எனக்கு என்னவோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி தோணுச்சு. ஸோ அவ்வளோ தான், மார்னிங் ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. ஈவினிங் 5 பார்க்கலாம். அது அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், டாடா, பை பாய்.